ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு முடி விழுற பிரச்சனை இருக்குதா, முடி வளர மாட்டேங்குதா, அதுக்கோசரம் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறீங்களா? மருந்து மாத்திரைக்கு பாய் பாய் சொல்லிடுங்க. அது கூடயே வந்து உடல் சோர்வை நீங்கி உடலை சுறுசுறுப்பாக வைக்க ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா காஞ்ச உடனே ஒரு கப்பு வந்து ஆளி விதை எடுத்துக்கலாங்க. இது போட்டுட்டு நல்லா நம்ம வறுத்து கொடுக்கலாங்க. இதில் வந்து வைட்டமின் இ இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு முடி விழுறத குறைக்கிறது, அதே போல் சருமமும் நம்மளுக்கு பளபளப்பாக இருக்கிறது. ஆளி விதையை நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கும் போது நம்ம முடி வளர்ச்சி வந்து நல்லா இருக்குங்க. பாருங்கள், நல்லா படப்படன்னு சவுண்டு கேட்குது. அப்போது வந்து இதை எடுத்துடலாங்க. நம்ம பாருங்கள் நல்லா வறுபட்டுச்சு. இப்போ வந்து எடுத்து ஒரு தட்டில் போட்டு நம்ம ஆற வச்சுக்கலாங்க. எந்த கப்பால் ஆளி விதை எடுத்தோமோ அதே கப்பால் வந்து ஒரு கப்பு வந்து எள் எடுத்துக்கலாங்க. நான் கருப்பு எள் எடுத்துருக்கேங்க, நீங்கள் வெள்ளை எள் கூட எடுத்துக்கலாங்க. அதையும் போட்டு நல்லா நம்ம வறுத்துக்கலாங்க. இதில் வந்து கால்சியம், இரும்பு சத்து, நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால எலும்புகள் நம்மளுக்கு நல்லா வலுவாகிறது. ஒமேகா 3 வைட்டமின்கள் இருக்கிறதுனால வந்து தலைமுடியை உதிராமல் பாதுகாக்கிறது. இது கூடயே இளநரையை தடுக்கிறது. சருமம் வந்து இயற்கையாகவே பளபளப்பாக இருக்க உதவுது. இதுவும் நல்லா வறுபட்டுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாங்க. எல்லா பொருளையும் எந்த கப்பால் அளந்தோமோ அதே கப்பால் வந்து நம்ம சட்னி கல்லை எடுத்துக்கலாங்க. ஒரு கப்பு அதையும் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இதில் வந்து புரதச்சத்து, நார்ச்சத்து மற்றும் இரும்பு சத்து இருக்கிறதுனால நம்ம வந்து தினமும் எடுத்துக்கினா நீண்ட நேரம் பசி எடுக்காது. இதையும் பாருங்கள், ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லைங்க, ஓரளவுக்கு வறுபட்டால் போதுங்க. இப்போ நம்ம இந்த கல்லையை எடுத்துடலாங்க. எடுத்து அதுவும் ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி பாதாம் போட்டுக்கலாங்க. அதையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் வந்து நிறைய கூட பாதாம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேறு நட்ஸ் கூட சேர்த்து இது கூட போட்டு வறுத்துக்கலாங்க. நம்ம பாதாமும் ஓரளவுக்கு வறுபட்டுருச்சுங்க. இப்போ அதையும் எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாங்க. பாருங்கள், எல்லா பொருளையும் நான் தனித்தனியாக வறுத்து ஆற வச்சு எடுத்துருக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஆளி விதையை நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. இதை வந்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாங்க. அதே மிக்சியில் வந்து நம்ம எள்ளு வறுத்தம் பாருங்கள், அதையும் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாங்க. ரொம்ப நேரம் நம்ம அரைச்சோம்னா அதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அந்த மாதிரி அரைக்க தேவையில்லை, ஓரளவுக்கு நைஸாக அரைச்சிக்கினா போதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு அரைச்சா போதுங்க. இதையும் வந்து தட்டில் கொட்டிக்கலாங்க. நம்ம அதே மிக்சியில் வந்து நம்ம கல்லையும் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. கல்லை வந்து கொரப்பாக அரைக்க தேவையில்லைங்க, நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். வந்துடலாம் பாருங்கள், அரைச்சின்னுட்ட இதையும் வந்து நம்ம தட்டில் கொட்டிக்கலாம். பாதாமையும் நம்ம அதை மிக்சிலே போட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. அதையும் தட்டில் போட்டு எல்லாம் வந்து ஒன்றா வந்து கலக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த கப்பால் நம்ம வந்து எல்லா பொருளும் அளந்தோமோ அதே கப்பால் வந்து ஒரு கப்பு வந்து வெல்லம் எடுத்துருக்கோங்க. நீங்கள் வந்து திதிப்பு வந்து ஜாஸ்தி வேணும்னா 1.25 கப்பு கூட போட்டுக்கோங்க. ஒரு கப்பு வெல்லத்துக்கு 1.25 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரணுங்க. பாகுப்பதெல்லாம் வர தேவையில்லைங்க, ஜஸ்ட் கரைஞ்சா போதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சா போதுங்க. இப்போ நம்ம எடுத்துட்டு கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் வந்து நம்ம அந்த வெள்ளை தண்ணியை நம்ம வெடிக்கட்டி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ மண் தூசெல்லாம் இருக்குது. இதில் வந்து ஒரு சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. ஏன் உப்பு போட்டுக்கணும்னா நம்மளுக்கு வந்து ஸ்வீட் வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்குங்க. அதனால தான் நம்ம உப்பு ஒரு சிட்டிகை சேர்த்தா போதுங்க. வெள்ளைப்பாவு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு கொதிச்சா போதுங்க. ஒரு கொதி வந்தவுடனே நம்ம கலந்து வச்ச மாவெல்லாம் போட்டு நல்லா நம்ம கலக்கி கொடுக்கலாங்க. இதை கைவிடாத நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கலக்கி கொடுக்குறேன். இப்போ வந்து நீங்கள் நெய்யனா 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, இல்லைனா வந்து நல்லெண்ணெய்னா ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. பாருங்கள், நல்லா திரண்டு வந்துடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றினோடனே கடாயில் ஒட்டாத வந்திருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு தட்டில் எடுத்து போட்டுக்கலாங்க எல்லாத்தையும்.
ஓரளவுக்கு சூடு இருக்கும்போதே நம்ம வந்து நெய்யினா இல்லைன்னா எண்ணெய்னா தடவிக்கின்னு நம்ம ஒரு உருண்டையாக லட்டு ஷேப்பில் நான் பிடிச்சி எடுத்துருக்கேங்க. பாருங்கள், ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த லட்டு வந்து ஒரு முடி கொண்டி இல்லைங்க, நம்ம உடம்பு வந்து சோர்வாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சுறுசுறுப்பாக ஆக்க வைக்குங்க. நம்ம உடம்பு வந்து சோர்வாக இருக்குதா, டயர்டாக இருக்குமா, நம்மளால் வேலை செய்ய முடியலையா, அப்போ வந்து இந்த லட்டு வந்து டெய்லி ஒன்று எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்குங்க உடம்புல. குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸை கூட கொடுக்கலாங்க. இந்த உருண்டை வந்து நம்ம ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நான் எடுத்திருக்கிற அளவில் எனக்கு வந்து ஒரு 20 உருண்டை வந்து இருக்குதுங்க. பாருங்க, இந்த மாதிரி ஹெல்த்தியான லட்டு வந்து நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.